Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இஸ்லாமியர்களுக்கு திமுக அரசு ஒன்றுமே செய்யவில்லை என பாஜக தேசிய சிறுபான்மையினர் அணியினுடைய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்றைய தேதி வரை திமுக இஸ்லாமிய நம்பிக்கையாக என்ன செஞ்சிச்சு? மதரசாவில் படிக்கக்கூடியவர்களுக்கும் அதில் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் மத ரீதியாக பிரச்சாரம் செய்வர்களுக்கும் 3000 ரூபாய் தரன்னு சொல்றாங்க. ஆனா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்கிறார், ஒரு கையில் நீங்கள் லேப்டாப்பை வைங்க, இன்னொரு கையில திருக்குறானை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப கல்வி அவசியம் சொல்றாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் சொல்றாரு கல்வி தேவையில்லை, வெறும் மதரசா கல்வி போதும், அரபி கல்வி போதும்னா அவன் படிச்சுட்டு எப்படி வேலைக்கு வருவான்? 10,000 15,000 சம்பளத்துக்கு இருந்தா பிறகு அவன் பயங்கரவாதத்தின் பக்கம், அடிப்படைவாதத்தின் பக்கம் மூளைச்சலவை செய்வதற்கு அதற்கான ஏற்ப சூழல் இருக்கிறதா இல்லையா? கடந்த காலத்தில் ஹஜ்ஜி பயணம் போகணும்னா தனியார் மூலமாக போவதற்கு 7 லட்சம் ரூபாய் ஆகும். ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் 70,000 கோட்டாவை சவுதி மன்னர் அப்துல்லா அவரிடத்தில் பேசி வாங்கி கொடுத்ததின் அடிப்படையில் 70,000 ஏழை புனித பயணத்தில் செய்வதற்கு ஹஜ்ஜி பயணிகள் தயாராக இருக்கிறாங்க. இத்தனை நன்மைகளை செய்த சிறுபான்மை மக்களின் தோழனாக, சகோதரனாக, சேவகனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சிறுபான்மை மக்களின் காவலன் என்று சொல்லி கயமைத்தனத்தை ஐயா ஸ்டாலினும் அவருடைய கூட்டணியும் செய்து கொண்டிருக்கிறது. அதை சிறுபான்மை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழகம் முழுக்க பதிலடி தருவார்கள்.